அனைவருக்கும் வணக்கம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராமபெருமானும் கிருஷ்ண பரமாத்மா மனதார வேண்டி பாலத்தர் பிந்தத்தை திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்ட கும்பராசியில் அடங்கிய நட்சத்திரம் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 2 பாதங்கள் அடங்கியது. சதய முழு நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் அடங்கியது கும்பராசி. இந்த கும்பராசி சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருந்து வரக்கூடிய தருணம். உங்க கிரக நிலை ஒரு சிலது சாதகமாகவும் ஒரு சிலது பாதகமாகவே இருப்பதால் எதிரிகளிலிருந்து நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும். கவனமாக இருந்து செயல்படக்கூடிய காலம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு நல் மதிப்பும் சேர்த்து கொடுக்கும். இருப்பினும் சவால்களை சந்திக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நம்ம சவால்கள் சந்திக்க வேண்டி இருக்குது. உங்களோட ராசியில இருக்கக்கூடிய ராகுபவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய கேது வேகத்தை கொடுத்து மனதில் ஒரு சோர்வு சேர்த்து கொடுக்கும். வேகமா செயல்படலாமா அப்படின்னா மன சோர்வு அதே பாதி உங்களுக்கு குறைத்து விடும். அதில் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 7.5 சனி பாத சனியாகவே அமர்ந்து உள்ளது. எதுக்கு எடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு தடை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அப்படிங்கிறது. இருப்பினும் 4ஆம் இடம் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வழி காட்டி கொண்டிருப்பார். 5ஆம் இடம் இருக்கக்கூடிய சுக்கிரன் குரு உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து கொண்டு வருவார். ஆனால் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். தடைகள் எல்லாம் உடைத்து நான் எப்படியாவது வெற்றி பெறணும், விடாமுயற்சி. நான் 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, 12 மணி நேரம் எனக்கு வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அதை ரீச் பண்ணி காட்டுவேங்கிறது ஒரு மன வைராகியம் உங்களை வலுத்து கொண்டே இருக்கும். சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் 7ஆம் அதிபதி 4இல் மன வலிமை அதிகரிக்கும். அதனால பொருளாதார சிக்கலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகள் நீங்க தேடிக்கொள்ளக்கூடிய காலம். அது புதன் சேர்க்கை சூரியனுங்கிறனால கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தன்மையாகவே அமையும். பொருளாதாரம் அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை. குடும்ப சூழ்நிலை நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். உறவினர்களிடம் 3ஆம் இடம் இருக்கக்கூடிய சூரியன் உறவினர்கிட்ட சற்று நிதானமாக இருந்து வருவது சிறந்தது. பல துறையில நம்ம போயிட்டோம், பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சோம் குடும்பத்துல எல்லாம் உங்களுக்கு தோணும். மனைவி மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். மனைவியுடைய உறவு மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை மரியாதை கூடக்கூடிய காலம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னும் சிறிது காலம் 2 வாரம் மட்டுமே உங்களுக்கு குருபலன் இருப்பதால் சற்று கவனமாக இருந்து உங்கள் ஜாதக ரீதி நல்ல தருணமாக இருந்தால் செயல்பற்றலாம். இருப்பினும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருப்பதால் புதிய புதிய யோசனைகள் உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். கற்பனை திறம் அதிகரிக்கக்கூடிய காலம். அதனால் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான காலம். நம்ம ஜெயிச்சே காட்டணும்னு உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும். மன சோர்வென்று உழைப்பீங்க. எந்த விதமான சோர்வாக இருந்தாலும் நீங்க கவலைப்படாம உழைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. சூரிய பகவானால் நல்ல ஒரு கலை அம்சம் கொடுக்கும். அதிலே சந்திர பகவான் கூடியிருப்பதால் தனப்பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலம். எடுத்த எடுப்பில் எந்த விதமான செயல் தடையின்றி நடத்தக்கூடிய காலமாகவே உங்களுக்கு அமைந்து கொடுக்கும். பொருளாதார நிலை நீங்கள் சீராக வைத்துக் கொள்வீங்க. தேவையில்லாத செலவுகள் தவிப்பதே சிறந்தது. அவசரப்பட்டு நம்ம ஏதாவது செலவு செஞ்சிட்டோமோ அப்படிங்களா உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும். இந்த தருணத்தில் தான் மே மாதம் ஜூன் மாதம் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய ஃபீஸ் எல்லாம் கட்டணும், பணத்துக்கு எங்கே போகிறது, நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். அவை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சற்று கவனமாக இருந்து வாங்கி கொள்வது சிறந்தது. இருப்பினும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சினால உங்களுக்கு வசதிக்கேற்றபடி ஒரு இல்லம் அமையக்கூடிய தன்மை, புதிய வாகனங்கள் வாங்கி கொண்டிருக்கிற தன்மை உண்டாகும்.
பொருளாதார நிலையில் உங்களுக்கு ஒரு சிறு மாறுதல் ஏற்படக்கூடிய தன்மையாகவே கொடுக்கும். தொழில் விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக காத்து வருவதால் உங்களுக்கு அனைத்து துறையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரக்கூடிய தன்மை. நீங்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியத்தை எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த கும்பராசிக்கார உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியத்தை எதிர்பார்க்காம உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். அதனால ஆர்வம் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். உழைப்புல ஆர்வம் அதிகம், அதான் நிறைவான ராசி. ஆர்வத்தாலும் நீங்க பல வகையில உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுப்பம் விடுவதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை எல்லாம் உருவாகும். தொழில் செய்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு புதிய புதிய தொழில்கள் அமையும். சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கும் சரி, கலைத்துறையில இருக்கிறவங்களும் சரி, தொழிலதிபர்களாக இருக்காலும் சரி, ஒரு புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தருணமாக அமையும். ஆகவே அவர்களுக்கு சுக்கிர பகவான் குரு பகவான் உறுதுணையாக இருப்பதால் கலை அம்சம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம். ஆகவே அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு உருவாகும். மெடிசன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் உங்களை எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கால்ஷீட் கிடைக்கக்கூடிய தன்மை உருவாகும். நான் ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், அதுக்கு உண்டான கால்ஷீட் அமையக்கூடிய தன்மை உண்டாகும். அதே கல்வித்துறையில உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ராகு பகவான் உங்களுக்கு ராசியில இருப்பதும் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதால் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தினசரி தவறாம வழிபாடு செய்து வரணும். ஹனுமானை தவறாம வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கிரகப்பிடையிலிருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளலாம். பல வகையில நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய தன்மையும் உண்டாகும். தடைகளெல்லாம் நிவர்த்தி செய்து அனுகிரகம் செய்வார் அந்த ஆஞ்சநேயர் பெருமான். ஆகவே ஆஞ்சநேயர் பெருமானை மனதார வேண்டிட்டு வரும்போது உங்க பொருளாதார நிலை சிறப்பாகும். நீங்க எண்ணியது நடக்கக்கூடிய தன்மை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். மன வலிமை உருவாக்குவார். தைரியத்தை உறுதுணையாக இருந்து மேம்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய தருணம் உங்கள் நெருங்கி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களை உணர்த்தி கொண்டே இருப்பார். ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிங்கிறத நீங்க ஒரு தன்மை நம்பிக்கை விட வந்துடுவீங்க. ஜாதக தோஷம்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது ஒரு தெளிவுக்கு வந்துடும். இது இறைவனே நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கும்போது, வாயு பகவான் நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான இடர்பாடு வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வாருங்கிறது நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். அதனால உங்களுக்கு தடையின்றி செயல்படக்கூடிய தன்மையாக அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.